Hello everyone, in the video animals lesson பார்க்க போறோம். Okay, first learning objectives பார்க்கலாம். After the completion of this lesson, students will be able to understand reproduction in animals, differentiate oviparous and viviparous animals, know about endangered animals and the importance to save them, list out the importance of wildlife sanctuaries and national parks, understand the need for the prevention of cruelty to animals. Okay, இப்போ introduction பார்க்கலாம். Our planet Earth has countless number of organisms including plants and animals. ஸோ நம்ம எர்த்தில் வந்து நிறையா கவுண்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு பிளான்ஸ் அனிமல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அமாங் தெம் அனிமல்ஸ் ஆர் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஆர்கானிசம்ஸ். ஸோ அந்த பிளான்ஸ் அனிமல்ஸ்க்கு நடுவில் அனிமல்ஸ் தான் வந்து ரொம்ப அட்வான்ஸான ஆர்கானிசம்ஸ் சொல்கிறாங்க. அனிமல்ஸ் ஆர் அ கிஃப்ட் ஆஃப் நேச்சர் டு ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அனிமல்ஸ் வந்து நேச்சரால் ஹியூமன் பீயிங்ஸுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட்னு சொல்கிறாங்க. தே ஆர் வெரி க்ளோஸ்லி அசோசியேட் வித் அஸ் இன் அவர் டெய்லி லைஃப் அண்ட் கான்ட்ரிபியூட் அ லாட் டு அஸ். ஸோ அவங்க வந்து நம்ம லைஃப் கூட ரொம்பவே க்ளோஸாக ரிலேட் ஆகிருக்காங்க அண்ட் அதே மாதிரி நிறையா திங்ஸ் நமக்காக அவங்க வந்து தராங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேன் இஸ் எக்ஸ்ப்ளாய்டிங் நேச்சர் நவடேஸ் மோர் தேன் எவர் பிஃபோர். ஸோ மேன் வந்து நேச்சரை ரொம்பவே வந்து அழிச்சிட்ருக்காங்க, முன்னாடியை விட இப்போ வந்து நிறையாவே பாதிப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் அனிமல்ஸ் ஆர் அஃபெக்டட் அண்ட் மெனி ஆஃப் த பிளான்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீஷீஸ் ஆர் டிஸப்பியரிங் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ அதனால் என்ன ஆகுது, நிறைய அனிமல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அண்ட் அதே மாதிரி நிறையா பிளான்ட் அனிமல் ஸ்பீஷீஸ் ஒரு ஸ்பீஷீஸே வந்து காணாமல் போயிடுது எர்த்துலேருந்து. வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் திஸ் இன் திஸ் லெசன். ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ்லாம் பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். திஸ் லெசன் வில் டீல் வித் ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ், எக்ஸ்டிங்ஷன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் த வேஸ் டு ப்ரிசர்வ் தெம். ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ், எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் த வேஸ் டு ப்ரிசர்வ் தெம். ஓகே, ஃபஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ். Reproduction is a biological process by which an organism gives rise to a new organism. ஸோ ரீப்ரொடக்ஷன் என்னது, ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் மூலமாக புது ஆர்கானிசம் வந்து உருவாகும். ஓகே, திஸ் ப்ராசஸ் இஸ் சீன் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம் போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து காமனாக எல்லா லிவிங் ஆர்கானிசம்லேயே வந்து நம்ம பார்க்கலாம். போத் பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லா லிவிங் ஆர்கானிசம்லேயும் இந்த ப்ராசஸ் நடக்கும். Reproduction is essential for the continuation of similar kinds of species generation after generation. ஸோ ரீப்ரொடக்ஷன் என்னது, ஒரு ஆர்கானிசம் வந்து அதே மாதிரி இன்னொரு ஆர்கானிசமை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து அந்த ஒரு சிமிலர் கைண்ட் வந்து நம்ம அழிஞ்சு போகாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ புதுசாக பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ் வந்தால் தான் வந்து அந்த ஸ்பீஷீஸ் வந்து அழிஞ்சு போகாது. ஏன்னா எப்படியும் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பிளான்ட் ஆர் அனிமல் ஏதோ ஒன்று வந்து கண்டிப்பாக டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ வேறு ஒன்று புதுசாக வளரும் போது அது வளர வந்து லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் போய்கிட்டே இருக்கும். In animals, two types of reproductions are seen. They are sexual reproduction and asexual reproduction. So animal மட்டும் two types of reproduction இருக்குது. என்னென்ன, sexual and asexual. Okay, sexual reproduction பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். Sexual reproduction is a natural way of reproduction in humans, animals and also in most of the plants. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ன்றதுலாம் வந்து ஒரு ரொம்ப நேச்சுரலான ப்ராசஸ். எதுலலாம் இருக்கும் இந்த மாதிரி ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், அப்புறம் சில பிளான்ஸில் கூட இந்த ப்ராசஸ் நடக்கும். திஸ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் லென்த்தி ஆஸ் கம்பேர்ட் டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரொம்ப லென்த்தி, ரொம்ப பெரிய ப்ராசஸும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வர செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இல்லைனா யூனிக்கான சில பிளான்ஸ்லாம் கூட ப்ரொடியூஸ் ஆகும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ். ஸோ அதோட ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரீ ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ப்ரீ ஃபர்டிலைசேஷன் தான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜ் கேமெட் formation and transfer of gametes take place. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கேமெட், அதாவது கேமெட்னா செக்ஸ் செல்ஸ், ஓகேவா. ஸோ கேமெட் ஃபார்ம் ஆகி அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபரும் ஆகும்.
In animals, males and females have different reproductive organ. So animalsல வந்து males அப்புறம் females வந்து ரெண்டு பேருக்கும் different reproductive organ இருக்கும். The male reproductive organ is called testes and the female reproductive organ is called ovary. So male ஓட reproductive organ பேர் testes and female ஓடது பேர் ovary. The testes produce the male gamete known as sperm and the ovaries produce the female gametes known as ova or eggs. So testes வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? மேல் கேமெட் அதாவது ஸ்பெர்ம்ஸ் அண்ட் அதே மாதிரி ஓவரிஸ் வந்து ஃபீமேல் கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணும், அதுக்கு பேர் வந்து ஓவா ஆர் எக். த மேல் கேமெட்ஸ் ரீச் த ஃபீமேல் கேமெட்ஸ் டியூரிங் தி ஸ்டேஜ். ஸோ மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ரெண்டும் வந்து ரீச் ஆகும், மீட் ஆகும். அதுதான் வந்து இந்த ஸ்டேஜ் ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்டேஜில் தான் மீட் ஆகும் ரெண்டும். ஃபர்டிலைசேஷன் பற்றி பார்க்கலாம். When the male gamete reaches the female gamete, they begin to fuse together. ஸோ ரெண்டு கேமெட்ஸும் மீட் ஆகும்போது ரெண்டுதும் ஃபியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். The fusion of gametes is known as fertilization. ஸோ ரெண்டுமே ஃபியூஸ் ஆகிறது பேர் தான் வந்து ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபியூஸ் ஆகுறதுனா ஒன்றும் இல்லை, ரெண்டுமே வந்து ஒன்று கூட ஒன்று மிங்கிள் ஆகுறது. ஓகேவா? During fertilization, the nuclei of the sperm and the egg form a single nucleus together, resulting in the formation of a fertilized egg known as zygote. So fertilization அப்போ என்ன ஆகும்? ஸ்பெர்ம் நியூக்ளியோட ஸ்பெர்மும் எக்கும் வந்து மிக்ஸ் ஆகி ரெண்டும் ஒரே நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட ரிசல்ட் என்னவாக இருக்கும்? ஒரு ஃபர்டிலைஸ்டு எக்காக ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் zygote. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் பிக்சரில், இது வந்து ஓவம் அண்ட் இது ஸ்பெர்ம். த பெனிட்ரேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் இன்டு த ஓவம். ஸோ ரெண்டுமே மீட் ஆகி உள்ளே பெனிட்ரேட் ஆகுது, நியூக்ளியர் ஃபியூஷன் ரெண்டும் மிக்ஸ் ஆகி இங்கே வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அ zygote ஒரே நியூக்ளியஸாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து zygote. Fertilization in animals takes place in two ways. They are external fertilization and internal fertilization. ஸோ ஃபர்டிலைசேஷன் கூட ரெண்டு டைப்ஸில் இருக்கும். என்னென்ன? எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல். Okay. External fertilization takes place outside the animal's body. It usually takes place in aquatic environments where both egg and sperm are released into the water. So external fertilization வந்து மோஸ்ட்லி எங்கே நடக்கும்? அனிமலோட பாடிக்கு வெளியில் தான் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும், அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஸோ இது மோஸ்ட்லி எந்த அனிமல்ஸில் நடக்கும்? அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற அனிமல்ஸ்க்குலாம் தான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அது அப்போ வந்து என்னாகும்? போத் எக் அண்ட் ஸ்பெர்ம் ஆர் ரிலீஸ்ட் இன்டு த வாட்டர். ஸோ ரெண்டுமே வந்து வாட்டரில் இருக்கும் அண்ட் அது ரெண்டு வந்து ஃபியூஸ் ஆகும் வாட்டர்லேயே. ஸோ அவுட் சைட் த அனிமலோட பாடியிலேயே ஃபர்டிலைஸ் ஆகும். Fertilization in frogs and fish takes place by this method. So frog அப்புறம் fish இந்த அனிமல்ஸோட ஃபர்டிலைசேஷன் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். இந்த fertilization takes place inside the animal's body. It is called internal fertilization. Internal fertilization takes place in animals like cat, dog, cow, etc. ஸோ அதே மாதிரி வந்து அனிமலோட பாடிக்கு உள்ளேயே ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா அது வந்து இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஸோ இந்த ப்ராசஸ் எந்த அனிமல்ஸ்க்கெலாம் நடக்கும்? கேட், டாக், கவ் இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கெலாம் வந்து இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஓகே, அடுத்து எம்ப்ரியோ ஃபார்மேஷன். த zygote fertilized egg further divides repeatedly into groups of cells. ஸோ இப்போ வந்து ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆகி ஒரே நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆச்சு, கரெக்டாக? அதுக்கு பேர் zygote. ஸோ அது வந்து இப்போது குட்டி குட்டியாக டிவைட் ஆகும், குட்டி குட்டியாக குரூப் ஆஃப் செல்ஸ் மாதிரி டிவைட் ஆகும். These cells develop into different tissues and organs constituting a full body. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபார்ம் ஆகும். ஒன்று டிஷ்யூவாக, ஒன்று ஆர்கன்ஸாக, இந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக ஃபார்ம் ஆகி ஒரு ஃபுல் பாடியாக க்ரியேட் ஆகும். திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் நோன் அஸ் எம்ப்ரியோ. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் வந்து எம்ப்ரியோ. The embryo continues to develop in the uterus and it is developed into a body parts such as head, face, hand, etc. ஸோ இது என்னாகும்? இந்த எம்ப்ரியோ வந்து ஃபர்தராக யூட்ரஸில் டெவலப் ஆகி குட்டி குட்டி பாடி பார்ட்ஸாக டெவலப் ஆகும். ஒன்று ஹெட்டாக, ஒன்று ஃபேஸ், ஹேண்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், இது வந்து ஃபர்டிலைஸ்டு எக், இது வந்து 2 cell ஸ்டேஜ். ஸோ ரெண்டாக டிவைடாக இருக்குது. இது வந்து 4 cell ஸ்டேஜ், 4ஆக இருக்குது. அண்ட் இது வந்து 8 cell ஸ்டேஜ், இது வந்து 16 cell ஸ்டேஜ். இது வந்து பிளாஸ்டோசிஸ்ட். ஓகே,
Based on whether the embryo develops outside or inside the body, animal are classified into oviparous and viviparous respectively. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்டிலைசேஷன் 2 டைப்ஸ் சொன்னோம்ல. ஸோ அந்த மாதிரி எம்ப்ரியோ வந்து அவுட்சைடு இல்லை இன்சைடு, இந்த மாதிரி எந்த அவுட் சைட் த பாடியில் நடக்குதா இல்லை இன்சைட் த பாடியில் நடக்குதான்றதை வச்சு அனிமல்ஸ் வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ஓவிபரஸ், இன்னொன்று விவிபரஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஓவிபரஸ் அனிமல்ஸ் பற்றி பார்க்கலாம். Animals in which embryo develops outside the body are called oviparous animals. ஸோ அனிமல்ஸோட பாடிக்கு வெளியில் எம்ப்ரியோ டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஓவிபரஸ் அனிமல்ஸ். தே ப்ரொடியூஸ் தேர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் பை லேயிங் எக்ஸ். ஸோ இது வந்து எப்படி நடக்கும்னா, முட்டை போடுவாங்கள்ல லேயிங் எக்ஸ், அந்த மாதிரி அனிமல்ஸ் கிட்ட தான் வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும். இன் த கேஸ் ஆஃப் பேர்ட்ஸ், நியூ ஒன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த எக்ஸ். ஸோ பேர்ட்ஸ்லலாம் மோஸ்ட்லி வந்து எக் மூலமாக தான் குட்டி வரும். The eggshell protects the embryo from outer environment and the embryo receives its nutrient from the egg yolk. So eggshell வந்து எம்ப்ரியோவை ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் அந்த எம்ப்ரியோக்கான நியூட்ரியன்ஸ்லாம் எதுவும் இருந்து கிடைக்கும், எக் யாக் இருக்கும்ல, உள்ளே வந்து எல்லோ கலரில் ஒன்று இருக்கும்ல, அதுதான் வந்து எக் யாக். அதுலேருந்து வந்து அதுக்கு நியூட்ரியன்ஸ்லாம் கிடைக்கும். In these animals, the newborn one will have different developmental stages. ஸோ இதில் இந்த மாதிரி அனிமல்ஸில் வந்து புதுசாக பிறக்கிற அந்த குட்டிக்கு வந்து வேறு டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள், இன் பட்டர்ஃப்ளை தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் லைக் எக், லார்வா, பியூப்பா அண்ட் அடல்ட். ஸோ பட்டர்ஃப்ளைல பார்த்தீங்கன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட்டான டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் என்னென்ன இருக்குமோ, எக், லார்வா, பியூப்பா, அடல்ட். ஈச் ஸ்டேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு ஸ்டேஜுமே வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோட ஃபார்ம்ஸ். The process in which a butterfly becomes an adult is called metamorphism. ஸோ எந்த ப்ராசஸில் வந்து பட்டர்ஃப்ளை வந்து அடல்ட்டாக மாறுதோ அந்த ப்ராசஸ் பேர் மெட்டமார்ஃபாசிஸ். த லைஃப் சைக்கிள் ப்ராசஸ் கேன் டேக் அ மந்த் டு இயர். ஸோ இந்த லைஃப் சைக்கிள் ப்ராசஸ் வந்து ஒரு மாதத்துக்கும் இருக்கலாம், இல்லை ஒரு வருஷமாக கூட ஆகலாம் அது அடல்ட்டாக மாறுறதுக்கு. இங்கே ஒரு டூயினும் இருக்குது பாருங்கள். ஆம்ஃபிபியன்ஸ் ஆர் அனிமல்ஸ் விச் ஹாவ் டபுள் லைஃப். ஸோ ஆம்ஃபிபியன்ஸ்லாம் வந்து 2 விதமான லைஃப் இருக்குமா. The early part of an amphibian's life is spent in water. ஸோ ஃபஸ்ட்டு இயர்லியாக அவங்க பிறந்தப்போ உடனே இயர்லி இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து அவங்க ஃபுல்லாகவே வந்து வாட்டரில் தான் அவங்க லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆஸ் தே கெட் ஓல்டர் தே ஸ்பெண்ட் டைம் ஆன் லேண்ட். ஸோ அவங்க கொஞ்சம் வளர லேண்ட்லேயும் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் டைமு. Amphibians like frog lay thousands and sometimes millions of small soft eggs in the water. ஸோ ஆம்ஃபிபியன்ஸ், ஃப்ராக்லாம் இருக்குல்ல, ஃப்ராக் வந்து ஒரு ஆம்ஃபிபியன், அதாவது தண்ணிலையும் இருக்கும் தரையிலையும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆம்ஃபிபியன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ராக் வந்து ஒரே டைமில் வந்து thousands of eggs இல்லை சம்டைம்ஸ் millions of eggs கூட வாட்டரில் லே பண்ணுமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இது வந்து எக் அண்ட் அது வந்து இதை வந்து டேட்போல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபுல்லாக வாட்டரில் மட்டும்தான் இருக்கும், லேண்டுக்கு வர முடியாது. அதால் ஃபிஷ் மாதிரி லேண்டுக்கு வந்தால் இறந்துடும். ஸோ வாட்டரில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் அது வளர்ந்ததுக்கப்புறம் ஃப்ராகாக மாதிரி அது லேண்ட்லேயும் வாழ முடியும். ஓகே, இப்போ நம்ம பட்டர்ஃப்ளையோட ஸ்டேஜஸ் பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ ஸ்டேஜ் 1 பார்க்கலாம், எக். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அ பட்டர்ஃப்ளை லேஸ் எக்ஸ் ஆன் அ லீஃப். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னாகும், பட்டர்ஃப்ளை வந்து எக் வந்து லீஃப் மேலே லே பண்ணும். தீஸ் எக்ஸ் ஆர் வெரி ஸ்மால் அண்ட் ரவுண்ட். ஸோ இந்த எக் எல்லாமே வந்து ரொம்ப குட்டியாக உருண்டையாக இருக்கும். அரவுண்ட் 5 days ஆஃப்டர் த எக்ஸ் ஆர் லேட் a tiny worm-like creature will hatch from the egg. ஸோ அந்த எக்கை லே பண்ணி ஒரு 5 daysக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த எக்லேருந்து ஒரு குட்டியாக worm-like creature வருமா, புழு மாதிரி ஒன்று வெளியில் வரும். ஸோ ஸ்டேஜ் 2 வந்து caterpillar larva. The second stage is the caterpillar. It is also called larva. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் தான் வந்து கேட்டர்பில்லர். ஸோ இப்போ நம்ம எக்லேருந்து ஒரு வார்ம் லைக் கிரியேச்சர் வந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் வந்து கேட்டர்பில்லர். அதோட பேர் என்னது, லார்வா. இட் லுக்ஸ் லைக் அ வார்ம். அது வந்து புழு மாதிரி இருக்கும், வார்ம்னா புழு. த கேட்டர்பில்லர் ஸ்டார்ட்ஸ் டு ஈட் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஒன்ஸ் இட் ஹேஸ் ஹேட்ச்டு. ஸோ அந்த இது வந்து வெளியில் வந்த உடனே வந்து என்ன பண்ணும், அந்த கேட்டர்பில்லர் வந்து லீவ் ஃப்ளவர் எல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இட் க்ரோஸ் வெரி ஃபாஸ்ட் பிகாஸ் இட் ஈட்ஸ் அ லாட். ஸோ அது வந்து ரொம்பவே வந்து பெருசாக டக்குன்னு வளரும், ஏன்னா அது வந்து நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அது ஆஸ் இட் க்ரோஸ் ஃபாஸ்ட் இட் ஷெட்ஸ் இட்ஸ் ஓல்ட் ஸ்கின் அண்ட் கெட்ஸ் நியூ ஸ்கின். ஸோ அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப பெருசாக. அதனால் அது அடிக்கடி அதோட ஓல்டு ஸ்கின்னை வந்து
ரிமூவ் பண்ணுற மாதிரி, ஷெட்னா வந்து அதை விட்டுட்டு புது ஸ்கின் வளர்த்துக்கும். A caterpillar shedding its outgrowth skin is called molting. ஸோ அது வந்து அந்த அவுட்டர் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுறதோட ப்ராசஸ் பேர் தான் மோல்ட்டிங். அடுத்து ஸ்டேஜ் 3 chrysalis pupa. The third stage is the pupa. It is mostly brown or green. ஸோ தேர்ட் ஸ்டேஜ் தான் பியூப்பா. ஸோ பியூப்பான்றது என்னென்னா ஒரு கூடு மாதிரி அதை சுற்றி தானே அதுவே கட்டிக்கும். ஸோ அதுக்குள்ளேருந்து பட்டர்ஃப்ளையாக உருவாகி வெளியில் வரும். திஸ் இஸ் த ரெஸ்டிங் ஸ்டேஜ் ஆஸ் வெல் ஆஸ் த சேஞ்சிங் ஸ்டேஜ். ஸோ இதுதான் வந்து ஒரு ரெஸ்டிங் ஸ்டேஜ். அது வந்து ரெஸ்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஒரு கேட்டர்பில்லர் புழுவாக இருந்தது வந்து ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறுறதுக்கான சேஞ்சிங் ஸ்டேஜ் கூட இதுதான். த கேட்டர்பில்லர் டர்ன்ஸ் இன்டு அ பட்டர்ஃப்ளை. ஸோ இதுதான் வந்து அதோட லைஃப் சைக்கிள். பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்குது, அதுலேருந்து லார்வா வெளியில் வருது, ஃபுல்லாக லீவ்ஸ் இதெல்லாம் சாப்பிடுது. அண்ட் அதுலேருந்து பியூப்பா ஸ்டேஜுக்கு போகுது. அண்ட் அங்கேருந்து ஒரு அடல்ட் பட்டர்ஃப்ளையாக வெளியில் வரும். அண்ட் அகெயின் பட்டர்ஃப்ளை வந்து எக் லே பண்ணும். ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து அகெயின் ரிப்பீட் ஆகும். ஸோ ஸ்டேஜ் 4 என்னது? பட்டர்ஃப்ளை அடல்ட். In the fourth stage, the pupa opens and the butterfly comes out. ஸோ ஃபோர்த் ஸ்டேஜில் பியூப்பா வந்து ஓப்பன் ஆகி அதுக்குள்ளேருந்து என்ன வரும்? பட்டர்ஃப்ளை வெளியில் வரும். A butterfly is sometimes called an imago. ஸோ பட்டர்ஃப்ளையை சம்டைம்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க? இமேகோன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அடல்ட். இதை வந்து அடல்ட்டுன்னு சொல்லணும். Butterflies are very colorful. When a butterfly first comes out, it is very tired and so it rests. ஸோ பட்டர்ஃப்ளை வந்து ரொம்பவே கலர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து ஃபஸ்ட் டைம் வெளியில் வரும்போது அது ரொம்ப டயர்டாக இருக்கும் உள்ளேருந்து வெளியில் வரும்போது. அதுக்கப்புறம் ஸோ அது வந்து ரெஸ்ட் எடுக்கும் கொஞ்ச நேரம். தென் த பட்டர்ஃப்ளை வில் லே எக்ஸ் அண்ட் த லைஃப் சைக்கிள் வில் ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகெயின். ஸோ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த பட்டர்ஃப்ளை வந்து அகெயின் எக்ஸ் லே பண்ணும். அண்ட் அகெயின் வந்து லைஃப் சைக்கிள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம விவிபரஸ் அனிமல்ஸ் பார்க்கலாம். Animals in which the embryo develops inside the body are called viviparous animals. ஸோ எம்ப்ரியோ வந்து அனிமல் பாடிக்கு உள்ளேயே டெவலப் ஆச்சுன்னா அது வந்து விவிபரஸ் அனிமல்ஸ். தீஸ் அனிமல்ஸ் கிவ் பர்த் டு த யங் ஒன்ஸ். ஸோ இந்த அனிமல்ஸ்லாம் வந்து குட்டி போடணும்ல, அதுதான் வந்து விவிபரஸ் அனிமல்ஸ். த டெவலப்பிங் எம்ப்ரியோ கெட்ஸ் இட்ஸ் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த மதர். ஸோ இப்போது அனிமல்ஸ் பாடிக்குள்ளேயே வளர்கிற எம்ப்ரியோக்கெலாம் நியூட்ரியன்ஸ் எங்கேருந்து கிடைக்கும்? அதோட மதர்கிட்டேருந்தே எடுத்துக்கும் அது. Humans, cows, deer and dogs are examples for viviparous animals. ஸோ ஹியூமன், கவ், டீர், டாக்லாம் தான் வந்து விவிபரஸ் அனிமல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஓவிபரஸ் அனிமல்ஸ், விவிபரஸ் அனிமல்ஸ் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The development of the embryo takes place outside the animal. The development of the embryo takes place inside the animal. ஸோ ஓவிபரஸ் அனிமல்ஸில் வந்து எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் வந்து அவுட்சைட் த அனிமல்ஸ் பாடியில் நடக்கும். அண்ட் அதே மாதிரி விவிபரஸில் வந்து embryo development inside the animal பாடியில் நடக்கும். They produce their young ones by laying eggs. They directly give birth to the young ones. ஸோ ஓவிபரஸ் அனிமல்ஸில் வந்து முட்டை போட்டு அதுலேருந்து குட்டி வரும். ஆனால் விவிபரஸ் அனிமல்ஸில் ஸ்ட்ரைட்டாகவே வந்து குட்டி போடுவாங்கள்ல, ஸோ அதுதான் வந்து விவிபரஸ் அனிமல்ஸ். The embryo receives the nutrients from the egg yolk. The embryo receives the nutrients from the mother. ஸோ ஓவிபரஸ் அனிமல்ஸில் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் வந்து அவுட் சைட் த அனிமல் பாடி. ஸோ அதில் வந்து நியூட்ரியன்ஸ் எங்கேருந்து கிடைக்கும்? எக் யாக்லேருந்து எடுத்துக்கும். அண்ட் அதே மாதிரி விவிபரஸ் அனிமல்ஸில் வந்து மதர்கிட்டேருந்தே எடுத்துப்போம். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஓவிபரஸ் அனிமல்ஸ் ஆர் இன்செக்ட், ஃபிஷ், ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் விவிபரஸ் அனிமல்ஸ் ஆர் கேட், டாக், ஹியூமன்ஸ் அண்ட் லயன்ஸ். ஸோ ஓவிபரஸ் அனிமல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? இன்செக்ட், ஃபிஷ், ரெப்டைல் அண்ட் பேர்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி விவிபரஸ்க்கு எக்ஸாம்பிள் கேட்ஸ், டாக்ஸ், ஹியூமன்ஸ் அண்ட் லயன்ஸ். இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். ரைட் டவுன் த நேம்ஸ் ஆஃப் எனி 3 ஓவிபரஸ் அண்ட் விவிபரஸ் அனிமல்ஸ் இன் த டேபிள் கிவன் பிலோ. ஸோ இந்த டேபிளில் ஏதாவது 3 ஓவிபரஸ் அண்ட் 3 விவிபரஸ் அனிமல்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதையே நீங்கள் கூட எழுதிக்கலாம். இன்செக்ட், ஃபிஷ், ரெப்டைல், பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஓவிபரஸ் அனிமல்ஸில் வரும். கேட், டாக், ஹியூமன்ஸ் அண்ட் லயன்ஸ் இதெல்லாம் வந்து விவிபரஸ் அனிமல்ஸில் வரும். ஓகே, இப்போ நம்ம asexual reproduction பார்க்கலாம். The type of reproduction in which only a single parent gets divided into 2 new offsprings is known as asexual reproduction. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து ஃபாதர் கேமெட் அண்ட் மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட் ரெண்டு வந்து ஃபியூஸ் ஆகிறது மூலமாக ஒரு நியூ கிரியேச்சர் வந்துச்சு. ஆனால் asexual reproductionல ஒரே ஒரு சிங்கிள் பேரண்ட் தான் இருப்பாங்க.
அவங்களே வந்து ரெண்டாக டிவைட் ஆவாங்க. ஸோ அதுதான் வந்து asexual reproduction. This type of reproduction takes place in microorganisms like Hydra and amoeba. ஸோ இந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் மோஸ்ட்லி மைக்ரோ ஆர்கானிசமில் தான் நடக்கும். என்னென்ன எக்ஸாம்பிள்? ஹைட்ரா அண்ட் அமீபா. asexual reproduction produces offsprings that are identical to the parent. ஸோ asexual reproductionல அதோட குட்டி எப்படி இருக்கும்னா பார்க்குறதுக்கு அப்படியே அதோட பேரண்ட் மாதிரி இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும். There are several ways by which animals reproduce asexually. Some of them are explained below. ஸோ asexual reproduction வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. சிலது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபிஷன். Fission occurs in some invertebrate organism without backbone, multi-celled organism. ஸோ ஃபிஷன் வந்து எந்தெந்த ஆர்கானிசம்ஸ் நடக்கும்னா சிலது இன்வெர்டிபிரேட், பேக்போன் முதுகெலும்புன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுவே இல்லாத சில அனிமல்ஸ். ஸோ இப்போ ரெப்டைல், ஸ்னேக்குக்கெலாம் வந்து முதுகெலும்பே இருக்காது. ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ். அப்புறம் மல்டி செல்டு ஆர்கானிசம், இந்த மாதிரி ஆர்கானிசம்லாம் வந்து ஃபிஷன் மூலமாக ரீப்ரொடக்ஷன் ஆகும். In this method, an organism splits itself into two parts. இந்த ப்ராசஸ், இந்த மெத்தடில் என்ன ஆகும்? ஒரு ஆர்கானிசம் வந்து தன்னைத்தானே வந்து ரெண்டு பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், flatworms, sea anemone and sea cucumbers divide into two halves and regenerate the other half in each of the resulting individuals. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். flatworm, sea anemone and sea cucumber இதெல்லாம் என்ன பண்ணும்? தன்னைத்தானே ரெண்டாக டிவைட் பண்ணிக்கும். அண்ட் அகெயின் ஃபஸ்ட்லேருந்து அந்த டூ ஹார்ஸ்மே வந்து ஃபஸ்ட்லேருந்து ரீஜென்ரேட் ஆகும், புதுசாக ஒரு இண்டிவிஜுவலாக வளரும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து ஃபிஷன். அடுத்து பட்டிங். பட்டிங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் asexual reproduction that results from the outgrowth of a part of the body. ஸோ பட்டிங்கிறது என்னது? ஸோ இதுவும் வந்து ஒரு asexual reproduction தான். இது எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஒரு ஆர்கானிசமோட அவுட்டரில் ஒரு அவுட்க்ரோத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட்டாக வளரும் இது. தென் த பட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஒரிஜினல் ஆர்கானிசம் ஃபார்மிங் டூ இண்டிவிஜுவல்ஸ். ஸோ என்ன ஆகும்? அது வந்து ஒரு ஆர்கானிசமில் அவுட்டரில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் பார்ட்டாக வளரும். பார்ட் ஆஃப் த பாடி, அவுட் க்ரோத் ஆஃப் த பார்ட் ஆஃப் த பாடி. அந்த பார்ட் ஆஃப் த பாடி இல்லாமல் எக்ஸ்டர்னலாக ஒன்று வளரும். அண்ட் அது வந்து அதுக்கப்புறம் செப்பரேட் ஆகி அது ஒரு புது ஆர்கானிசமாக வளரும். அந்த பட்டிங் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒன்று வளர்ந்துச்சுல, ஸோ அது வந்து செப்பரேட் ஆகி புதுசாக வளரும். பட்டிங் அக்கர்ஸ் காமன்லி இன் சம் இன்வெர்டிபிரேட் அனிமல்ஸ் சச் அஸ் ஹைட்ராஸ் அண்ட் கோரல்ஸ். ஸோ பட்டிங் எந்த மாதிரி ஆர்கானிசம்லாம் நடக்கும்? இன்வெர்டிபிரேட் அனிமல்ஸ், அதாவது முதுகெலும்பு இல்லாத அனிமல்ஸ்க்கெலாம் தான் வந்து பட்டிங் மெத்தட் நடக்கும். எக்ஸாம்பிள் என்னென்னா ஹைட்ராஸ் அண்ட் கோரல்ஸ். அடுத்து ஃப்ராக்மெண்டேஷன். Fragmentation is the breaking of an individual into parts followed by regeneration. ஸோ ஃப்ராக்மெண்டேஷனும் வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். அந்த இண்டிவிஜுவல் வந்து தானே வந்து பிரேக் ஆயிரும் அண்ட் பிரேக் ஆகிட்டு ஒரு புதுசாக வளரும். ரீப்ரொடக்ஷன் த்ரூ ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் அப்சர்வ்ட் இன் ஸ்பாஞ்சஸ் அண்ட் சீ ஸ்டார்ஸ். ஸோ இது வந்து மோஸ்ட்லி என்னென்ன அனிமல்ஸ்லாம் நடக்கும்? ஸ்பாஞ்சஸ் அப்புறம் சீ ஸ்டார்ஸ். Fragmentation may occur through accidental damage from predators or as a natural form of reproduction. ஸோ ஆக்சிடென்டல் டேமேஜ், இப்போ ஏதாவது ஒன்று வந்து தெரியாமல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட அப்போ கூட அந்த இது வந்து உங்களுக்கு தனியாக ஒரு புதுசாக வளர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா டேமேஜ் ஃப்ரம் ப்ரிடேட்டர்ஸ்னால் வந்து இப்போ ஏதாவது ஒரு இதை வந்து தாக்க போவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வரவங்க மூலமாக டேமேஜ் ஆனால் கூட புதுசாக ஒரு ரீப்ரொடக்ஷன் மாதிரி புதுசாக ஒன்று புது இண்டிவிஜுவலாக வளரும். அப்படி இல்லைன்னா நேச்சுரல் ஃபார்மாக கூட ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் வந்து sea anemone. இந்த இதில் வந்து ஃபிஷன் மெத்தடில் தான் ரீப்ரொடக்ஷன் ஆகும். அதாவது அதுவே வந்து தன்னைத்தானா ரெண்டு ஹாஃபாக டிவைட் ஆகி அது வந்து புது இண்டிவிஜுவல்ஸாக வளரும். அண்ட் இது வந்து ஹைட்ரா. ஸோ ஹைட்ராவில் வந்து பட்டிங் மெத்தட். இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஹைட்ரா வந்து எக்ஸ்ட்ரா அவுட்டர் பாடி பார்ட்டில் வந்து வளர்ந்துருக்கு பார்த்திங்களா. ஸோ இந்த இதெல்லாம் வந்து தனியாக அப்புறம் செப்பரேட் ஆகி தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக வளர ஆரம்பிக்கும். அண்ட் இது வந்து ஸ்டார் ஃபிஷ். இதில் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். அடுத்து ஸ்போர்ஸ். சம் புரோட்டோசோவன் பாக்டீரியா, பிளான்ஸ் அண்ட் ஃபங்கை ரீப்ரொடியூஸ் வியா ஸ்போர்ஸ். ஸோ சில புரோட்டோசோவா, பாக்டீரியா, பிளான்ஸ், ஃபங்கை இதெல்லாம் வந்து ஸ்போர்ஸ் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணும். Spores are the structures naturally grown as a part of organism's life cycle.
ஸோ இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்ட்ரக்சர். அது வந்து சில ஆர்கானிசமோட லைஃப் சைக்கிள்லேயே வந்து ஒரு பார்ட்டாக இருக்குது. They are separated from the organism and disappeared through a medium such as air or water. ஸோ இது வந்து கொஞ்ச நாளில் வந்து அந்த ஆர்கானிசம்லேருந்து செப்பரேட் ஆகி ஏர் இல்லை வாட்டர் மூலமாக எங்கேயாவது அடிச்சுட்டு போயிடும், அதான் டிஸப்பியர் ஆகிடும்னு சொல்கிறாங்க. In a suitable environment, the spores will develop into a fully grown organism. ஸோ அந்த மாதிரி ஏர் ஆர் வாட்டர் மூலமாக எங்கேயாவது அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு சூட்டபிளான என்விரான்மெண்ட் அதுக்கு கிடச்சிதுன்னா அந்த ஸ்போர்ஸ் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகி ஒரு புது ஆர்கானிசமாக வளரும். ஓகே, இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். விசிட் அ நியர்பை மியூசியம் ஆர் அ ஹையர் செகண்டரி ஸ்கூல் லேப் இன் யுவர் ஏரியா. ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மியூசியம், அப்படி இல்லைன்னா ஹையர் செகண்ட்ரினா பெரிய கிளாஸோட ஸ்கூல் லேபெல்லாம் வந்து உங்களை போய் பார்க்க சொல்கிறாங்க. Find the specimens of starfish, cucumber and hydra there. ஸோ ஸ்பெசிமன்ஸ் அப்படின்னா வந்து ஒரு குட்டி பாக்ஸ் இல்லைன்னா ஒரு இதில் வந்து இந்த மாதிரி அண்டர் த சீலேருந்துலாம் கலெக்ட் பண்ணிட்டு வர ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து உங்களால் பார்க்க முடியும் அது எப்படி இருக்கும் வந்து. ஸோ அதுதான் வந்து ஸ்பெசிமன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ஃபிஷ், குக்கும்பர், ஹைட்ராலாம் வந்து அங்கே இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். கலெக்ட் த பிக்சர்ஸ் ஆஃப் தீஸ் ஸ்பெசிமன்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் அன் ஆல்பம். ஸோ இந்த மாதிரி ஸ்பீஷீஸ் எல்லாம் வந்து உங்களை பிக்சர் எடுத்து அதை வந்து ஒரு ஆல்பம் மாதிரி க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.